Hi my dear subscribers, welcome to Design Loom Academy. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்தால் பேஜ் மார்ஜின் சரியில்லை, லெட்டர் லேண்ட்ஸ்கேப்பில் வரணும்னா போர்ட்ரைட்டில் வருது, பேஜ் சைஸ் சரியில்லை, இப்படி பிரச்சனை வந்திருக்கா? இன்றைக்கி இந்த 4 செட்டிங் தெரிஞ்சுக்கிட்டா எம்எஸ் வேர்டில் எந்த பேஜையும் உங்கள் இஷ்டப்படி டிசைன் பண்ணலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் பேஜ் லேஅவுட். இதில் 4 முக்கியமான செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், 2வது ஓரியன்டேஷன், 3வது சைஸு, 4வது காலம். இந்த 4ம் ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு செட்டிங்கும் உங்களுக்கு டெய்லி யூஸில் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின்ன்றது வந்து ஒரு பேஜோட பார்டர், அதாவது எல்லைன்னு சொல்லுவாங்க தமிழில். முதல்ல மார்ஜின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒரு நோட் புக்கில் எழுதும்போது சைடில் ஒரு லைன் போட்டு அந்த லைனை தாண்டி எழுத மாட்டோம் இல்லையா, அதுதான் மார்ஜின். வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஜில் 4 பக்கமும் டாப், பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டு எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுட்டு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறது தான் மார்ஜின். ஓகேங்களா? எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஅவுட் டேபில் போங்க, மார்ஜின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய இன்பில்டாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மல், நேரோ, வைட் அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வச்சுங்க. நேரோ வேணுனாலும் நேரோ வச்சுங்க, நார்மலாக வேணுன்னா நார்மலாக வச்சுங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு கஸ்டம் மார்ஜின் வேணும் அப்படின்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு நீங்கள் வந்து வேல்யூ கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இப்போ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப காலேஜ் ஸ்கூலில் 1 இன்ச் மார்ஜின் கேட்பாங்க. அப்போ இந்த செட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 2வது பார்க்க போகிற டாபிக் வந்து ஓரியன்டேஷன்ன்றது வந்து இப்போ A4 சைஸ் பேப்பரை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சா எப்படி இருக்கும், அதை படுக்க வச்சா எப்படி இருக்கும், அதை பற்றின விஷயந்தான் இது. ஓகேங்களா? இது வந்து போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. போர்ட்ரைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் வந்து நீளமாக இருக்கும், அதாவது ஹைட் அதிகமாக இருக்கும். இதோட டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட் புக் மாதிரியே தான் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், பேஜ் வந்து அகலமாக இருக்கும், அதாவது அகலம் அதிகமாக இருக்கும், டிவி ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். ஓகேங்களா? லேண்ட்ஸ்கேப் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் டைம் டேபிள் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து ஃபோட்டோ சார்ட் பெருசாக காட்டுறதுக்கு வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம்னா லேஅவுட் டேபில் ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு போர்ட்ரைட் வேணும்னா போர்ட்ரைட்டு, லேண்ட்ஸ்கேப் வேணும்னா லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? 3வதாக நம்ம பார்க்க போகிறது சைஸு, அதாவது பேஜோட அளவு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, A4 இப்போ நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருக்கீங்க, அது வந்து A4ல் வேணுமா A3ல் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுறீங்க, லெட்டர் சைஸில் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து எம்எஸ் வேர்டு வந்து லெட்டர் சைஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து A4 சைஸில் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு பிரிண்டரில் வந்து பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா லெட்டர் சைஸுக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கும். அப்போ நீங்கள் பண்ண கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடிப்படும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நிறைய செட்டிங்ஸ் வரும். A4 சைஸு, லெட்டரு, லீகலு, A5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து A4 சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க டிஃபால்ட்டாகவே. லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லீகல்ன்றது வந்து இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. A5ன்றது பார்த்தீங்க அப்படின்னா A4ஓட பாதி சைஸு. இதுவும் அதே தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் டேபில் சைஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடலாம். நீங்கள் பிரிண்டர் எடுக்கும்போது உங்கள் பிரிண்டரில் எந்த பேப்பர் சைஸ் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற செட்டிங்கை வச்சுக்கோங்க. இல்லைனா பிரிண்டர் வரும்போது கண்டென்ட் வந்து கட் ஆகும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா காலம். கடைசி டாபிக் வந்து காலம். இது நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இதில் கண்டென்ட்டை 2 அல்லது 3 காலமாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, இது மாதிரி வேர்டில் கண்டென்ட்டை மல்டிபிள்ஸ் காலம்ஸாக பிரிக்கலாம். எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் லெட்டர் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுக்குறாங்க, நியூஸ் லெட்டர் மாதிரி பண்ணிட்டாங்க, காலமாக பிரித்து கொடுங்க அப்படின்னாங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேகசைனு, நோட்டீஸு, பேம்ப்ளெட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த காலம் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லேஅவுட் டேபில் காலம் கிளிக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கிளிக் பண்ணிக்கணும். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 1 2 3 கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?
இன்றைக்கி நம்ம 4 டாபிக்ஸ் கற்றுக்கிட்டோம். மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், காலம். இந்த 4யும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா மெமரியில் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பேஜ் லேஅவுட்டில் இன்னும் 3 டாபிக்ஸ் இருக்குது. வாட்டர் மார்க், பேஜ் கலர், பேஜ் பார்டர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.